குழந்தை அச்சு அசல ராஜம்மா மாதிரியே இருக்கான். வா கண்ணு. வாப்பா. நான் டாக்டர் ஷாலினி. ஷர்மிளாவோட சின்ன வயசுல அவங்க தூங்கிட்டு இருக்கும் போது கேட்ட சில சம்பவங்களை பத்தி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் அங்கிள். அது அது என்னது அது? அங்கிள், நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. இது ரொம்ப சீரியஸான விஷயம். ஷர்மிளா சின்ன வயசுல கேட்ட அந்த சம்பவங்கள் ஷர்மிளாவோட சப்கான்ஷியஸ்ல ஆழமா பதிஞ்சிருச்சு. ஏறத்தாழ 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சில மர்டர்ஸ் ஷர்மிளா தூக்கத்துல கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இப்ப அவங்க பையனும் கேட்கிறான். நீங்க செஞ்ச எல்லா பாவங்களை பத்தியும் எங்களுக்கு தெரியும். நீ நீ தூங்கிக்கிட்டு தானே இருந்த? அந்த தாத்தா யாரு? ஒன்ன மாதிரி அவரு ஒரு கதாசிரியர். தனிப்பட்ட முறையில் நான் யாரையும் ஒண்ணுமே பண்ணதில்லை. கட்சியோட எதிரிங்களை தீர்த்து கட்ட அதுவும் நேரடியா இல்லை, மறைமுகமாத்தான் இடத்தையும் சந்தர்ப்பத்தையும் கூலிப்படையையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். யூனியன் தலைவராக இருந்ததாலையும் அதுலேயும் சின்ன வயசு வேற மனசுல 1000 ஆசைகள். பின் விளைவுகளை பத்தி யோசிக்கவே இல்லை. ராஜம்மா டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தப்போ என் மனசுல நிறைய கனவுகள் இருந்துச்சு. ராஜம்மாவுக்கு என் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா அவ புருஷன் இறந்து ரொம்ப நாள் ஆகல. சொந்தக்காரங்களும் ஊர்க்காரங்களும் ஏதாவது தப்பா பேசினா அந்த காலத்துல அப்படிதான் பேசுவாங்க. அந்த காலம் என்ன, இப்போ அப்படிதான். ராஜம்மா என் மனசுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் செஞ்ச விஷயங்களை பத்தி என் மனசுல குற்ற உணர்வு வர ஆரம்பிச்சது. சில சமயங்கள்ல ராத்திரி ஓவரா குடிச்சிட்டு சுயநினைவு இல்லாம நேரா ராஜம்மா வீட்டுக்கே போயிடுவேன். மனசுல இருக்கிற எல்லாத்தையும் அவகிட்ட கொட்டுவேன். என் மன நிம்மதிக்காக அவளும் குழந்தைய மடியில தூங்க வச்சுக்கிட்டே நான் சொல்ற எல்லாத்தையும் கேட்டுப்பா. பதில் எதுவும் சொல்ல மாட்டா. நீ நான் ராஜம்மாவுக்கு உசுரு. அவ போயிட்டாலும் நான் உன்னை மறக்கவே இல்லம்மா. நீ எங்க இருந்தாலும் நிம்மதியா சந்தோஷமா இருப்பேங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. அதெல்லாம் சரிதான். கட்சி செய்ய சொன்னதெல்லாம் கட்சியோட நன்மைக்காக. ஆனா அது எல்லாமே கொலைதான். நாளைக்கு நீங்க டிஸ்சார்ஜ் ஆனதும் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணும். நான் சொல்றதை நம்புங்க. என் கையால நான் யாரையுமே கொன்னதில்லை. நீங்க செஞ்ச கொலைகளை போலீஸ்கிட்டையும் கோர்ட்லயும் சொல்லிதான் ஆகணும். என்ன நல்லா படிக்கிறியா இல்லை சும்மா இந்த மாதிரியே விளையாண்டுட்டு இருக்கியா? ஒழுங்காக படிச்சீன்னா டாப்பராக வரலாம் கிளாஸில். எனக்கு ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் இருக்கு. அப்போ நிதின் எங்க கூட வரட்டுமே? அப்புறமா கொண்டு வந்து விடுறேன். நான் பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு போய் விட்டுடுறேன். இதுக்கு மேல நீங்க இங்க இருக்காதீங்க. ஆனா இந்த போலீஸ் விஷயம் யாருக்கும் தெரியாது. அதுக்கு முன்னாடி தப்பிச்சு போயிடுங்க மாமா.
இல்லைன்னா அப்புறம் அம்மாவோட ஆன்மா ரொம்ப வருத்தப்படும். ஹலோ? இல்லை, வேண்டாம். வேண்டான்னு சொன்னா எப்படி போவீங்க? தேவைப்படும். ஷூர், அப்டேட் பண்ணுறேன். ஆ, அந்த ஆள் ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பிட்டாராம். நர்ஸ் ட்ரிப் மாற்ற போகும்போது அவர் அங்கே இல்லையா? அட போட்டும் விடுப்பா. இந்த வயசான காலத்தில் போலீஸு பட்டாளம்லாம் எதுக்கு? இல்லைன்னா மட்டும் இதெல்லாம் நிரூபிக்க முடியுமா என்ன? டேய், அந்த ஆளை இப்படியெல்லாம் செய்ய வச்சவன் இப்போ எவ்வளோ பெரிய லெவலில் இருப்பான்னு யோசிச்சுப்பார். தேவைப்பட்ட அவனுங்க அவரையும் போட்டு தள்ளிடுவானுங்க, உன்னையும் போட்டுருவானுங்க, என் கதையும் முடிச்சிருவானுங்க. வந்துட்டானுங்க. ஹேச்சு குட்டி விளையாடலாமா? ஹச்சு, டேக் இட். இந்தா. பேபு, ஆ, அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு வயசான தாத்தா ராஜமான்னு சொன்னார்ல, அது யாரு? உனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க தான்ப்பா. என்னடா? ஒரு ராஜம்மா கொல்லப்பட்ட கதையும் எனக்கு தெரியும். ஆளுங்களை போட்டு தள்ளி அரசியல் நடத்துறது தனக்கு பிடிக்கலன்னு ராஜம்மா அடிக்கடி சொல்லியிருக்கா. அதை என்னால நிறுத்த முடியல. கடைசியில அவ என்னை விட்டு ரொம்ப தூரம் விலகி போயிடுவாளோன்னு பயமா இருந்துச்சு. எல்லா உண்மைகளையும் சொல்லிடுவாளோன்னு சந்தேகமா இருந்துச்சு. ராஜம்மா துடிச்சு துடிச்சு செத்து போனாங்க. அந்த நேரத்தில் சொந்தக்காரங்க செத்துட்டாங்க. இறுதி சடங்குக்கு வந்த சொந்தக்காரங்க எல்லாம் போயிட்டாங்க. ராஜம்மா சோர்ந்து அழுது ரூம்ல தனியா இருந்ததை பார்த்தப்போ என் மனசு சுக்குநூற உடைஞ்சு போச்சு. வழக்கமா ராஜம்மா கிட்ட சொல்ற மாதிரி உன் காலடியில் உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டே சில விஷயங்களை சொன்னேன். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. என் கையால நான் யாரையுமே கொன்னதில்லை. எங்க அம்மாவை நீங்க கொண்டதை மறக்காம இருக்கத்தான் என் மனசுல நீங்க சொன்ன மற்ற கதைகள் என் மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருக்கா. அம்மா சீரியஸான ஆஸ்மா பேஷண்ட் ஆனதாலையும் உங்களுடைய அரசியல் பின்பலத்தாலையும் எல்லாத்தையும் ஒண்ணுமே இல்லாம பண்ணிட்டீங்கல்ல. நீ அப்ப தூங்கிட்டு தானே இருந்த. ராஜம்மாவோட உலகமே நீதான். அவ போய் சேர்ந்துட்டாலும் ஒன்னு நான் மறக்கவே இல்லம்மா. உன் பிள்ளைக்கும் இந்த கதையெல்லாம் தெரியும்னு அந்த டாக்டர் பொண்ணு சொல்லிக்கிட்டு இருந்தா.
ஏய்